ஏன் சார்பா என் வக்கீல் வண்டமுருகன் வாதாடுவார் ஐயா. வண்டமுருகன் சார் அட்வொகேட்டுங்க ஓகே எப்போ முடியும்? மம்மி டாடி ஒயிட் ரைஸ் வெள்ளச்சாமி வந்திருக்கு, ஏதாவது போடுங்க. ஒண்ணுமில்ல போயா. அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது, ஏதாவது போடுங்க. ஒண்ணுமில்ல போடா. Social justice starts now. சார் வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சார் சொன்னாரு ரொம்ப நாள் கனவு அப்படின்னாரு பஸ்ல வரது, அந்த கனவு ரொம்ப நிறைவேறிச்சு. போக்குவரத்து கழகம் சார்பில் புதிதாக அந்த செய்கை பண்ணது சட்டமன்றத்துக்குள்ள ஒரு மரபு மீறி இந்த மாதிரிலாம் யாரும் பண்ண. சட்டமன்றத்துல புடவையை இழுத்தாங்களே ஜெயலலிதா, அது என்ன மரபு? எல்லா மரபு இருக்கா? என்னங்க கவர்னர் போவார் வாக் அவுட் பண்ணி RN ரவி, அமைச்சர் பொன்முடி அப்படின்வாரு. இதெல்லாம் நம்ம தொலைக்காட்சியில பார்த்து இருக்கிறோம். இது என்ன மரபு? மரபுகளை பத்தி நீங்க பேசலாமாங்க? மரபுகளை பத்தி திமுக பேசலாமா? நீங்க உங்களுக்கு எவனா ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்கணும், வெளியில பிரஸ் மீட் கொடுக்கறதே பாருங்க. முதல்வர் ஸ்கிரிப்டை வச்சு பேசுறாரு அப்படிங்கறதே ஒரு ஸ்கிரிப்டை பார்த்து சொல்றாரு. அவனை கூட்டு செருப்பால் அடியும். செருப்பு நல்ல செருப்பு. அதை சொல்றதுக்கே உனக்கு ஸ்கிரிப்ட் தேவைப்படுதா? என்ன காமெடி இல்ல. இவரமோ அப்படியே பார்க்காம அப்படியே காலமேக புலவர் மாதிரி பொழிகிற மாதிரிதான் பில்டப் கொடுக்க வேண்டியது உதயநிதி. உங்களுக்கே ஸ்கிரிப்ட் இல்லைன்னா பேச வராது. பேசாதரா, படிக்காத தற்குறிப்பில். சட்டப்பேரவையில் விஜய் குட்டி ஸ்டோரி சொல்லி உங்க அப்பாவை காணும் என மு.க. ஸ்டாலினை மறைமுகமாக விமர்சித்த நிலையில் கடுப்பான உதயநிதி செங்கல்பட்டு கோர்ட்டில் கணவனை தேடும் மனைவி கதையெல்லாம் தமிழ்நாட்டுக்கே தெரியும் என பதிவிட்டு சீண்டியுள்ளார். வீடு வீட்டுக்கு பீச்சை வாங்கி திங்கிற நாய. விஜய் சொன்ன முதலமைச்சர் ஜோசப் விஜயோட குட்டி கதையில் ஆபாசம் கிடையாது, உண்மைதான் இருந்தது. உதயநிதி சொன்ன குட்டி கதை ஆபாசம், தனி மனித கண்ணியம் அத்துமீறல், பர்சனல் லைஃப்பை தொடராரு அவர். அதனால அது உதயநிதி செய்தது தவறுன்னு தான் நான் பார்க்கிறேன். வயசுல வண்டவாளத்தை எடுத்தா நாரிடும், புள்ள கதை எடுத்தா நாரிடும், அப்பன் கதை எடுத்தா நாரிடும். இவனை யோக்கியமா இவனுங்க. நீ உத்தமனா இருந்தா அடுத்தவங்களை பத்தி பேசணும். நம்ம சேனலோடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த QR கோட் மூலமாக உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்கள் கான்ட்ரிபியூஷனாக நம்ம சேனலுக்கு அடிக்கலாம். நன்றி. திரு உதயநிதி அவர்களே, இன்னைக்கு இந்த நாட்டுடைய துணை முதலமைச்சர். ஆனால் 2 மணிக்கு ஒரு இன்ஸ்டாகிராமில் ரீபோஸ்ட் பண்ணுறார். யாருடைய காலை தேடி இன்ஸ்டாகிராமில் ரீபோஸ்ட் போடுறீங்க? கொண்டாட்டியா நீ கிடைச்சா கொண்டாட்டம் தான் எனக்கு. அதை மையப்படுத்தி அவங்க அப்படி ஒரு ட்வீட்டை போட்டு விட்டாங்க. ஸோ இந்த ட்வீட்டை போட்டதோடு மட்டும் இல்லாமல் இப்போ விர்ச்சுவல் வாரியர்ஸையும் நோண்டி விட்டாங்க. இப்படி ஒரு தலைவர் உங்களுக்கு தேவையா அப்படின்னு சொல்லி. இப்படி ஒரு தலைவர் உங்களுக்கு தேவையா அப்படின்னு சொல்லி விர்ச்சுவல் வாரியர்ஸ் என்ன செஞ்சிட்டாங்க? உங்கள் கோபாலபுரம் கதை, துபாய் கதை, கார் ரேஸ் கதை, என் கதை, ஊழல் கதை, இன்ஸ்டால மிட்நைட் நடிகை தேடின கதை மற்றும் இன்ன பிற கதைகள் தெரிந்ததினால் தான் மக்கள் உங்களை கூப்பில் வைத்திருக்கிறார்கள். ஸ்கெட்சு யார் வேணாலும் போடலாம். ஸ்கெட்சுக்கே ஸ்கெட்ச் போட்டா எப்படிரா? இதில் சில கதைகள் எனக்கு தெரியும், ஆனால் பல கதைகள் எனக்கு தெரியாமல் இருந்திருக்கேப்பா. அரசியல் படிக்கணும், இதெல்லாம் படித்தாதான் ஃபுல்லாக அரசியல் படிக்க முடியும் போல். துபாய் கதை ஓரளவுக்கு தெரியும், கார் ரேஸ் கதை எல்லாருக்குமே தெரியும். என் கதை என்ன? எல்லோரும் தூங்கும் நேரம் நானும் நீயும் மௌனத்தில் பேச
துபாய் கதை ஓரளவுக்கு தெரியும், கார் ரேஸ் கதை எல்லாருக்குமே தெரியும். உன்னை பெத்தவன் உன்னை பெத்தான் நான் செஞ்சானா பதிலே தெரியாம கிறுக்கு அண்ணன். ஊழல் கதை தெரியும், இன்ஸ்டால மிட் நைட் நடிகை தேடின கதை. கட்டுனா அவளை கட்டணுண்டா நண்பா, கட்டுனா அவளை கட்டணுண்டா. பொம்பளை வெறி புடிச்சு போய் தெரிஞ்சுக்கிறீங்க நீங்க, தெரியுதுடா பொம்பளை தெரிஞ்சுக்கிறீங்க நீங்க. லாஸ்ட் பாயிண்ட் வந்து அவர் வந்து அப்ஜெக்ஷனாக இருந்தது வந்து அவங்க வந்து எங்கப்பா அப்பாவை காணும் அப்படின்னு தேடினது. அது வந்து எல்லோருக்கும் தெரிஞ்சது. குளத்தூரில் 5 நிமிஷம் பேசினதுக்கு என்னாச்சுன்னு பார்த்தீங்களேங்கிறது பியூர் பாலிடிக்ஸ், பியூட்டிஃபுல்லான ரிப்போர்ட்டர். அது அப்படித்தான் செய்யணும், சூப்பராக செஞ்சிருக்காரு, அது ஒன்றும் குழப்பம் இல்லை. ஆனால் நேர டக்குன்னு ஒரு பர்சனலாக ஒன்று போகிறது இருக்குது பார்த்தீங்களா. அதில் என்ன ஆயிடுச்சு, எதிர்க்கட்சி தலைவர் போய் வெளியே போயிட்டு ஒரு ட்வீட் போடுறார். செங்கல்பட்டு கோர்ட்டில் வந்து கணவனை காணும் தேடிட்டு இருக்க மனைவிலாம் பார்த்து எவ்வளோ பர்சனலாக போயிருந்து பாருங்க. நான் கண்டமாகறேன் காண்டமாகறேன், அதை பற்றிலாம் நீ பேசாத, ஏன்னா நீ ஒரு வெட்டி முண்டம் வீணா போன தண்டம். நிச்சயமாக எதிர்க்கட்சி தலைவர் நிறைய சிலேடையா ஜாடமாடையா நிறைய எல்லல் பண்ணாரு, நிறைய கேள்வி பண்ணாரு. எதுக்கு பொண்டாட்டி என்ன சோஃபா மாடல், அது இது ஈவில் ஃபோர்ஸ் அப்படின்னு எல்லாமே சொன்னார். அது எதிர்க்கட்சி தலைவர் வந்து மிக கண்ணியமான ஒரு உரை நிகழ்த்தினார்னு சொல்லிட முடியாது. அவனுக்கு மட்டும் தான் 7 இழுக்க தெரியுமா, நான் அவனுக்கு மேலே இழுப்பேன். நிலவேண்டா, அவன் முழுசா நினைஞ்சவன் 50 ரூபாய் கொடுத்து அம்மனமா நடப்பான். சேத்துல பொருள்ற பண்ணியோட சண்டை போட்டா நமக்கு தானே நாத்தம். ஆனா அவர் அப்படி செஞ்சாருங்கிறக்காவே நானும் அப்படி செய்வேன்னு சொல்லினா அப்படி மாறி மாறி போயிட்டு இருக்கும். திமுக காரங்க எவ்வளவு தூரம்னாலும் இறங்கிடுவாங்க. அவ்வளவு தூரம் முதலமைச்சராலையும் தாவேகா காரங்க இறங்க முடியுமான்னு பார்த்துக்கிறேன். சாஃப்டா பேசணும், வேற மாதிரி பேசணும், நம்மளும் வேற மாதிரி. 8 வயசுல கத்து கொடுத்தாரு, இப்படிதான் நிக்கணும், இப்படிதான் நடக்கணும்னு. அப்படிதான் நிப்பேன், அப்படிதான் நடப்பேன். இது ஒரு அக்லியான கமெண்டா இல்லாட்டாலும் பர்சனலான ஒரு கமெண்ட். அதாவது திரு ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக கூட தேர்ந்தெடுக்கப்பட முடியல, நீங்க இவ்வளவு சொன்னீங்களே, உங்க அப்பா என்ன பாத்தீங்களா அப்படிங்கிற ஒரு கமெண்ட். 5 நிமிஷம் பேசினதுக்கே கொளத்தூரி இந்த ஆட்டம் ஆயிடுச்சு. பேசுனா அப்புறம் என்ன பண்றது? நல்லா பாத்தீங்கன்னா சிஎம் வந்து கரெக்டா கேமரா பார்த்து செய்வாங்க, கேமரா பார்த்து இப்படி அழகா செய்வாங்க. அப்ப அவங்களுக்கு வந்து கேமரா எங்க இருக்குன்னு தெரியுது. விஜய் செய்ததில் எந்த தவறும் இல்லை. ஸ்டாலின் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார், இது உண்மை. அதை சொல்லவே கூடாதுன்னு திமுக நினைக்குது. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா, அப்படியா படைக்கலடி மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன்.